இவிஎம் வந்து ஹேக் செய்யப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் வந்து இதை ஹேக் செய்யப்படுது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி ஒரு அலிகேஷனாக வைக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு திருப்பி என்ன கேள்வி கேட்குதுன்னா, எங்கே ஹேக் செய்கிறாங்க அதை நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற ஒரு ஆன்சரை தான் இவிஎம் ஹேக் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிற அலிகேஷனுக்கு அகேன்ஸ்டாக எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறது. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காங்கன்னா, நாங்கள் இவிஎம் வந்து ஒரு 2 நாள் வெளியே வைக்கிறோம், நீங்கள் யார் வேணாலும் எக்ஸ்பர்ட் வந்து எங்கள் முன்னாடி ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்றது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ஆன்சராகவே இருக்குது. இருக்கிற பல எலெக்ஷன் பெட்டிஷன்லையுமே கூட இவிஎம் ஹேக் செய்யப்பட்டது என்ற அலிகேஷன் எல்லாமே வந்து போதிய ஆதாரம் இல்லைன்னு அது வந்து தள்ளி வைக்கப்படுகின்றது. ஸோ அப்போது இவிஎம் ஹேக் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு அலிகேஷனுக்கு போதிய ஆதாரம் வைக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ அதை ரெட் ஹேண்டா கேட்ச் பண்ற வரைக்குமே கூட இது ஹேக் செய்யப்படுகிறது அப்படின்றத வந்து நம்மளால வந்து சாலிடா ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய வாதம். ஆனால் இவிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த அலிகேஷனை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஃப்ளா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே அதுதான் பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை யாரும் பேசுறது இல்லை. இதை வந்து மறுபடியும் ஹேக் செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கிருந்து ரெஸ்பான்ஸுமே வந்து எப்படி வருதுன்னா, இது எங்க செய்யறாங்க காட்டுங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வருது. இதனாலேயே இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஸ்டேல்மேட்டுக்கு போயிருச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேக் செய்யப்படுகிறது அப்படின்ற அலிகேஷனையை தாண்டி இன்னொரு ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் ஃப்ளா இந்த என்டையர் சிஸ்டம்ல இருக்கு. இவிஎம்மை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் எல்லாரும் ஓட் போட்டிருப்பீங்க. உள்ளே போய் இந்த மையெல்லாம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேலட் போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த பூத்துக்குள்ளே போவீங்க. போன உடனே உங்களுக்கு ஒரு பேலட் யூனிட் இருக்கும். அங்கே நீங்கள் பார்ப்பீங்க, எந்த சிம்பிள்னு பார்ப்பீங்க. அந்த சிம்பிளை நீங்கள் அழுத்தும் பொழுது ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அந்த சிம்பிள் முன்னாடி சின்னதாக ஒரு விளக்கு எரியும். இவ்வளோதான், ஒரு சவுண்டு, ஒரு விளக்கு. இப்போ நான் அதை அழுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சவுண்டும் கேட்டுருச்சு. எனக்கு ஏன் ஓட்டு இந்த கட்சிக்கு தான் போச்சு அப்படின்றதுக்கு என்ன வெரிஃபிகேஷன்? ஒரு வெரிஃபிகேஷனுமே இல்லை. அது எங்க வேணா போயிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஸோ பழைய இவிஎம் சிஸ்டம்ல இந்த வெரிஃபிகேஷனே ஒரு ஓட்டருக்கு கிடைக்காம இருந்தது. ஸோ அப்போ வெரிஃபிகேஷனே ஒரு ஓட்டருக்கு வராத பொழுது அது உள்ள நடக்கிற ஹேக்கிங்காக இருக்கட்டும், அது உள்ள நடக்கிற எந்த விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ முதல்ல ஒரு ஓட்டருக்கு வெரிஃபிகேஷனே இல்லாத பொழுது இது ஒரு ஃப்ளாட் சிஸ்டமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் எழுந்தது. இந்த ஆர்குமெண்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். இதில் மாட்டணும்னா இது கண்டிப்பாக இவிஎம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவசரமாக இந்த வெரிஃபிகேஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு சிஸ்டமை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்த சிஸ்டமுக்கு பேர் தான் விவிபேட், ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். இந்த விவிபேட் விவிபேட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் போட்ட ஓட்டு வந்து இந்த கட்சிக்கு தான் போச்சு அப்படின்ற வெரிஃபிகேஷனை கொண்டு வர்றதுக்காக ஒரு பேப்பரில் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த சிம்பிளை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிண்டரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. அப்போது நீங்கள் எந்த ஓட்டு அழுத்தினாலும் அந்த சவுண்டு மட்டும் கேட்காது. எந்த கட்சிக்கு போச்சோ அந்த கட்சியோடைய சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி பேப்பரில் வரும். அப்படி ஒரு பிரிண்டரை நாங்கள் ரெடி பண்ணுறோம். அப்போது அந்த பிரிண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஓட்டருக்கு வந்து இங்கே தான் போச்சு அப்படின்ற வெரிஃபிகேஷன் கிடச்சிரும் அப்படின்றது தான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆர்குமெண்ட். ஆனால் அந்த ஆர்குமெண்ட்டு ஒரு பெரிய ஃப்ளாட் ஆர்குமெண்ட். அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா, நான் கேட்குற கேள்வி இல்லை, எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்னுடைய ஓட் எது, லீகலி வாட் இஸ் மை ஓட் அப்படின்ற கேள்வி தான். நான் போய் என்னுடைய பேலட் பாக்ஸில் என்னுடைய ஓட்டை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, பீப்புன்ற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஆகி ஒரு பேப்பர் வருது, அந்த சிம்பிளை நான் பார்க்குறேன். இப்போது என்னுடைய ஓட் எது, அந்த சத்தமா இந்த பேப்பரா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எலெக்ஷன் கமிஷன். அப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த சத்தம் தான் உன்னுடைய ஓட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த சத்தத்தில் எனக்கு எந்த வெரிஃபையபிலிட்டியும் கிடையாது. அதனால அந்த ஒரு வெரிஃபையபிள் இல்லாத ஒரு சிஸ்டமை என்னால் வந்து ஒரு எலெக்ஷன் ப்ராசஸாகவே ஏற்றுக்க முடியாது. இல்லை இந்த பேப்பர் தான் அவன் ஓட்டுன்னு சொன்னாங்கன்னா அப்போது கண்ட்ரோல் யூனிட் ஏன் கவுண்ட் பண்ணணும்? இந்த பேப்பர் தானே அவங்க கவுண்ட் பண்ணணும். இதுதான் நான் வெரிஃபை பண்ண ஓட்டு அப்படின்னா இந்த ஓட்டை பேப்பரை தான் வந்து ஃபுல்லாக அவங்க கவுண்ட் பண்ணியாங்க. ஸோ இந்த டிலேமால தான் இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனோட சிஸ்டமே மாட்டிக்கிட்டு முழிக்குது. எலெக்ஷன் கமிஷனே ஒரு இடத்துல அவங்க ஹேண்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த கண்ட்ரோல் யூனிட்டோடைய சவுண்டுக்கும் இந்த பேப்பருக்கும் ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இந்த பேப்பருடைய கவுண்ட் தான் செல்லும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களே நிறைய இடத்துல லீகலி யுவர் ஓட் இஸ் திஸ் பேப்பர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வெரிஃபையபிளாக இருக்குது. அப்போது நீங்கள் வெரிஃபையபிலிட்டி இந்த பேப்பரில் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த பேப்பரை தான்
தான் ஓட்டாக கன்சிடர் பண்ணணும், அந்த பேப்பர் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி ஆகணும். இப்போது இது வெரிஃபையபிள், இதை பார்த்துக்கோங்க, ஆனால் அதை தான் நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ளாட் ஆர்குமெண்ட். இது வந்து ஏற்றுக்க முடியாத, ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுடைய பொசிஷனை பார்த்தீங்கன்னா, ஹேக் ஆகலை, ஹேக் ஆச்சுன்னா எங்கே ஆச்சுன்றதை சொல்லுங்கள் அப்படின்ற ஆர்குமெண்ட்லேயே அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டமே ஒரு ஃப்ளாடு சிஸ்டம், வெரிஃபையபிலிட்டியே இல்லாத ஒரு சிஸ்டம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டர் தான் போட்ட ஓட்டு எங்கே போச்சுன்னே தெரியாத இருக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்ற விஷயத்தை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கேள்விகளையும் அரசியல் கட்சிகள் சரியாக கேட்கல அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, பல ஃபோரத்துலேயும் இன்னும் கூட இவிஎம் ஹேக் பண்ணுறாங்களான்ற கேள்வியிலே இருக்கிறதுனால இந்த சிஸ்டமே ஒரு ஃப்ளாடு சிஸ்டம், ஒரு வெரிஃபையபிலிட்டி இல்லாத சிஸ்டம் அப்படின்ற ஆர்குமெண்ட்டே மேலே வர மாட்டேங்குது. அப்போது ஜனங்கள் எல்லாருமே வந்து ஜனநாயகத்தில் இந்த இவிஎம் சிஸ்டம் வந்து வெரிஃபையபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டம் அப்படின்றத உறக்க சொல்லணும். இப்போ இது வெரிஃபையபிலிட்டி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நிறைய விதத்தில் கொண்டு வரலாம். ஈவன் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ஒன்று அந்த பேப்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை எடுக்கலாம். இன்னொன்று, அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகி வருதில்ல, அந்த பிரிண்ட் ஆகி வர பேப்பரை என் கையில் கொடுத்து அந்த பேப்பரை நான் ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸில் இருக்கிறத கவுண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேப்பரை கவுண்ட் பண்ணுற 100% கவுண்ட் பண்ணுற சிஸ்டமையும் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரலாம். இதனால ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது. ஒரு 2-3 நாள் அதிகமாகலாம், இல்லை அதுக்கும் கூட நம்ம ஒரு சிஸ்டம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி வேகமாக பண்ணுறதுன்றத. ஆனால் ஜனநாயகத்தில் அந்த ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருப்பதனால், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு இருப்பதனால் இதை செய்யறதுல வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நமக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னா, இதை செய்யறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம், ஏன் இவ்வளோ அன்னெசரி டிலே, அன்னெசரி டிஃபெண்டிங் த சிஸ்டம். எலெக்ஷன் கமிஷனுக்கே நல்லா தெரியும் இது வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து வெறும் அது ஹேக் பண்ணப்படுதுன்னு சொல்கிறதுனால அவங்க அதை எஸ்கேப் ஆகிட்டே போகிறாங்க. தாழ்வான வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும், பணிவான வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும் என்னென்னா, இவிஎம் சிஸ்டம் வந்து ஒரு வெரிஃபையபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டம். ஆஸ் அ ஓட்டர் நான் எப்படி ஒரு பேங்க்கில் போய் என் காசு போட்டோன்னே என் காசு என் அக்கௌண்ட்டுக்கு தான் போச்சுன்ற வெரிஃபையபிலிட்டி எனக்கு இருக்கணுமோ, அதே மாதிரி நான் போட்ட ஓட்டு இவங்கக்கிட்ட தான் போச்சு, அதுதான் கவுண்ட் பண்ணாங்க, அதுதான் ரிசல்ட்டில் கொண்டு வந்தாங்கன்ற அந்த செயின், அந்த வெரிஃபையபிலிட்டி எனக்கு அங்கே இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஓட்டரோட ரைட்டு. அந்த ரைட்டை நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு ரொம்ப சாலிடாக இதே டோனில் தான் கேட்டாகணும். அப்போது we can say that there has to be a change. இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம முன்னாடி வைக்கலாம்.